மார்க்குவின் புஸ்தகம் பக்கம் 54 5வது அதிகாரம். இது ஏற்கனவே இந்த செய்தி நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். அப்போ தேவன் மறுபடியும் அந்த செய்தியை கொடுக்க சொல்லி என்னோட திருவுளம் பற்றினார். இதில் நேற்று செய்தி எடுத்துட்டேன், சில விஷயங்கள் சொன்னார், அதுக்கப்புறம் சில விஷயங்கள் சொன்னார், அதுக்கப்புறம் சில ஆலோசனைகள் கொடுத்தாரு. அப்போ ஒரே செய்தியை நம்ம எத்தனை வாட்டி கொடுத்தாலும் அதில் அவ்வளோ சத்தியங்கள் அடங்கியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அனுப்பிச்சு வைக்கிறேன். 5வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்க. அப்பொழுது ஜெப ஆணைய தலைவரில் ஒருவனாகிய எபுரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, அடுத்தது, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். போதும். இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒரு பதஷ்டத்தில் ஒடியாரோம், சர்ச்சுக்கு ஒடியாரோம். சரி, பாஸ்டர்கிட்ட பார்த்து இந்த விஷயத்த சொல்லுவோம், பாஸ்டர்கிட்ட பார்த்து இந்த விஷயத்த சொல்லுவோம். பயங்கர ஒரு போராட்டத்தில் வந்திருக்கும். அப்படி ஒடியாரும் போது வந்தமே என்ன செய்வோம்? பாஸ்டர், என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை, என் வீட்டில் இந்த மாதிரி சொல்லணும், அதான் சொல்லுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வந்தது என்ன பண்ணணுமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்தில் வந்து 20 ஜெப ஆணைய தலைவரில் ஒருவனாகிய எபுரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி, அவர் என்ன பண்ணனா அவரோட பாதத்துல விழுந்தான். நீங்க ஆண்டவர் வாசம் பண்றதுனால நம்ம சர்ச்சுக்கு சாதாரணமாக வந்து கூட என்ன பண்ணணும்? முழங்கால் போட்டு வணங்கணும். நம்மளுக்கு சர்ச்சுக்கு ஆண்டவர் வந்து கட்டுறதுக்கு, கட்டுமான பணிக்கு தேவையான பொருளாதார தேவைகளை என்ன பண்ணணும்? சந்திக்கணும்னு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா இருக்கிறேன். இப்போ வரும்போது வந்தோம்னா வந்து என்ன பண்ணணும்? முழங்கால் போட்டு பணிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரை. அவன் வந்து ஒரு பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அடுத்த வசனம். அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அல்லேலூயா. அவன் ஆலயத்துக்கு அவன் தான் தலைவர். அவன் வந்து என்ன பண்ணுறான்? ஆண்டவரை தேடி, இது மாதிரி என்னோட பொண்ணு என்ன பண்ணுறா? சாவர மாதிரி கிடக்கிறா, நீங்கள் வந்து தொட்டா போதும் அவன் என்ன பண்ணிடுவா? சுகமாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அவர் தரிசனமாக அவன் நேராக பார்க்குறான், வாங்கன்னு கூப்பிட்றான். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சரி, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட போயிட்டுருக்கிறார். இது வரைக்கும் ஒரு சம்பவம். இப்போ தான் நம்ம உண்மையான சம்பவத்துக்கு வர்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் உள்ளது அடுத்த வாரம் தொடர்ச்சியில் வரும். இப்போ உண்மையான சம்பவத்தை பார்ப்போம். அடுத்த வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, 12 வருஷமா ஒரு பொண்ணுக்கு குதிரைப்போக்கு இருக்கு. அல்லேலூயா. 12 வருஷமா நினைச்சு பாருங்க, அது நிற்கவே இல்லை. எத்தனை வருஷமா? இப்போ நம்மளுக்கு ஒரு வேதனை வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு முடியலை, நம்மள்ட்ட வந்து பீரோவில் ஒரு 300 ரூபா இருக்குது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது, பக்கத்துலேயே ஒரு டாக்டரு 100 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்குறவர் இருக்கிறாரு. இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்கார் டெய்லி ஒரு 500 ரூபா சம்பாதிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டோம், ப்ரைவேட்டுக்கு போவோம். ஏன்னா 100 ரூபா தானே டாக்டருக்கு கொடுத்துட்டு 100 ரூபா கூட மாத்திரை எடுத்துக்கலாம். வீட்டுக்காக தான் டெய்லி 500 ரூபா கொண்டு வரேன். அல்லேலூயா. இதே மாதம் டெய்லி 1000 ரூபா சம்பாரித்து நம்ம கையில் 2000 இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெரிய டாக்டர்கிட்ட. ஒன்றுமே இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. ஆனாலும் கூட என்ன நடந்தாலும் நமக்கு ஜீவனையும் பலத்தையும் கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இங்கே இந்த வசனத்தில் நல்லா கவனிங்க. அவர் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. இந்த இடத்துல 3 சத்தியத்தை ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை வைத்தியரை பார்த்தாராம்? அநேக டாக்டரை போய் பார்த்துருக்காங்க. அல்லேலூயா. அநேக டாக்டரை பார்க்கும்போது ஓசியில் வைத்தியம் பார்ப்பாங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? செலவழித்தும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளோட காசு பணம் இருக்கும்போது என்ன இருக்கும்போது? காசு பணம் இருக்கும்போது ஒரு விலகின வந்துச்சுன்னா பாஸ்ட்டும் ஞாபகத்துக்கு வரமாட்டாங்க. இல்லை பாஸ்ட்டு ஒரு ப்ரேயர் பண்ணி நன்மை செஞ்சால் அந்த காணிக்கை கொடுப்போம், சர்ச்சுக்கு ஏதாவது செய்வோன்ற நன்மையும் இருக்காது. ஆனால் பார்க்குறாங்க
இங்கே இல்லைன்னா இன்னொரு டாக்டர், இங்கே இல்லைன்னா இன்னொரு டாக்டர், இங்கே இல்லைன்னா இன்னொரு டாக்டர். அல்லேலூயா. அப்போது டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், சரியாகலைன்னு. இன்னொரு டாக்டரை பார்த்தோம், சரியாகலைன்னா எங்கே வந்துடணுங்க? ஆலயத்துக்கு வந்துடணும். ஆலயத்துக்கு வந்துடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆலயத்தில் வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போது இருக்கிற பணம் இருக்கிற வரைக்கும் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆஸ்பத்திரிக்கு போய், இந்த ஆஸ்பத்திரிக்கு போய், இங்கே போ, அந்த டாக்டர்கிட்ட போ, நீ அவர்கிட்ட காமிச்சா இவர்கிட்ட காமி, நீ எதுக்கு அவர்கிட்ட காமிச்சா இவர்கிட்ட காமி. அப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி பணத்தை பார்ப்பாங்க. பணம் என்ன பண்ணிடுது? செலவாகிக்கிட்டே இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காசு இருக்க வரைக்கும் நல்லா குடிப்பாங்க, காசு இருக்க வரைக்கும் குடிப்பாங்க. இல்லைன்னு நேராக பொண்டாட்டியை திரும்பி பார்ப்பாங்க. எதுக்கு? பொண்டாட்டி சேர்த்து குடிக்கிறதுக்கா? அதுக்கிட்ட வச்சு பணம் இருக்கா? அதையும் பிடுங்குவாங்க. இல்லைன்னா அப்படி காதை ஒத்து பார்ப்பாங்க. அல்லேலூயா. அதை கொடுப்பாளா? ஐஸ் வச்சு பார்ப்பாங்க. முடியலன்னா அடித்து பிடுங்கிட்டு போய் குடிப்பாங்க. அங்கேயும் ஒன்றும் இல்லைன்னா பக்கத்தில் அக்கத்தில் கடன் வாங்குவாங்க. அதுவும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? எங்கேயாச்சும் குடிக்கிறத வேண்டாச்சும் பிச்சை கேட்பாங்க. அது இல்லைன்னா கவுந்தடிச்சு வீட்டில் படுத்துருவாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிற பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு சரி நகை அடை வச்சு இந்த டாக்டரை பார்ப்போம், அங்கே பார்ப்போம், இங்கே பார்ப்போம். எல்லாம் முடிஞ்சு இருந்த காசெல்லாம் முடிஞ்சிடும். டாக்டர்கிட்ட மாத்திரை தின்னு உடம்பும் போயிடும். அப்புறம் சொல்லுவாங்க நீங்கள் சர்ச்சுக்கு போங்க. ஏன்னா இளிச்சவாய் அங்கே தான் இருக்கான். இளிச்சவாயி என்ன மாதிரி ஒரு அலையில சொல்லுவோமா? இன்னைக்கு எல்லாம் ஏமாத்திட்டு போய் உட்காந்துருக்கு. ஆண்டவர் பாப்பா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாடி ஜெபிக்கிறேன். அப்போ என்ன செய்வேன்? இங்கே வர. ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் எல்லாத்தையும் தோத்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு பாஸ்டர் இன்றைக்கே நடக்கணும், நான் எங்கே போனேன், இன்றைக்கே செய்யணும், நான் இன்றைக்கே நடக்கணும். ஒரு வாரம் பார்ப்பாங்க, 2 வாரம் பார்ப்பாங்க. 10 டாக்டரை பார்த்து ஒரு 10 லட்ச ரூபா அழிச்சிருப்பாங்க. 10 மந்திரவாதியை பார்த்து 10 லட்சம் அழிச்சிருப்பாங்க. 10 ஜோசிகார பயிர்களை பார்த்து 10 லட்சம் அழிச்சிருப்பாங்க. ஆனால் இளிச்சவாய் பய பாஸ்டர் மட்டும்தான் இன்றைக்கே நடக்கணும். இல்லைன்னா பாஸ்டர் மாத்திர, பாஸ்டர் சரியில்லை சபையை மாற்று, அவரு சரியில்லை இன்னொரு சபைக்கு போ. நிறைய பேர் அப்படி தானே. அல்லேலூயா. புருஷன் அப்படி மாற்ற முடியுமா? இல்லை தெரியல, சும்மா தான் கேட்குறேன். அப்பாவை ஏன் இந்த அப்பா விட்டுட்டு அந்த அப்பா அப்பான்னு இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்குது, உன்னை விட்டுட்டு ஏற்று விட்டுக்காரன் அம்மானா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? குத்தி கொலை பண்ண மாட்டோம். அப்போ அதெல்லாம் யார் கேட்கறது? நீ உயிரை உன் குரலை நெரிச்சு கொல்ல. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாண்டு ஜெபிக்கிறேன். அது எப்படி ஓடுற? அப்போ நான் என்ன சொல்கிறேன்? பொறுத்து இருக்கிறது இல்லை, காத்து இருக்கிறதும் இல்லை. இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு? அவ்வளோ டாக்டரை பார்த்து அவ்வளோ செலவு பண்ணி இருந்த பணம் எல்லாம் என்ன பண்ணிடுச்சு? தோத்துருச்சு. 12 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கு. 12 வருஷம் கஷ்டப்பட்டு எல்லா பணத்தையும் இழந்துருச்சு. இப்போ இளிச்சவாய் யாருங்க? இயேசு சாமி தான் இளிச்சவாய். இன்னைக்கு எல்லாம் அப்படி தான். கந்த பாஸ்டர் எனக்கு முடியல, 2 நாளாக எனக்கு அப்படியே தேமி வருது, எக்களிச்சு வருது. மச்சானுக்கு முடியல, மாமாவுக்கு முடியல, பொண்ணுக்கு முடியல. என்ன செய்யணும்? ஒரு ஜெபம் அடிக்குங்க பாஸ்டர். அவங்களும் வரமாட்டாங்க. ஃபோன்லேயே ஒரு ஜெபம். நம்ம என்ன பண்ணுறது? கழுதை போய் தொலைணும் ஒரு ஜெபம் பண்ணுவோம். பொசுக்கு நாடு என்ன பண்ணிடுவார்? ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். நல்லா போயிடும். அப்பா நல்லா இருக்கிறியா? சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். எங்கே பாருங்க, நான் கல்யாணத்தில் இருக்கேன். நேற்று வரைக்கும் அம்மா ஆயான்னு முடியலன்னு சொல்லிட்டு காலம்புரை பிரியாணி திங்க உட்காந்துருக்கோம். ஏன்னா நம்ம தான் ப்ரேயர் பண்ணிட்டோமே. எங்கே இருக்க? கல்யாண வீட்டில் இருக்கேன். பாஸ்டர் சாயங்காலம் பேசுகிறேன். சாயங்காலம் அடித்து என்னப்பா வந்து பேசவே இல்லை, உடம்பு எப்படி இருக்குது? ஆஹா, நான் மறந்தே போய்ட்டேன், இப்போ தான் அடிக்கலான்ட்டு இருந்தேன், மறந்துட்டேன். அப்போ ஆண்டவர் கைவிட்டார்னா, பாஸ்டர் கைவிட்டார்னா பிரியாணி தின்ன போவியா நீ? மச்சான் பத்திரிக்கை வச்சா போவியா நீ? ஒரு அலையில சொல்லுவோமா? யாருமே நினைக்கிறது இல்லை. காசு இருக்கிற வரைக்கும் டாக்டரு, காசு இல்லைன்னா பாஸ்டர். அதானே பார்த்தேன். திரும்ப சொல்லுங்க ராணி பார்ப்போம். காசு இருக்கிற வரைக்கும், காசு இல்லைன்னா பாஸ்டர். அல்லேலூயா. இதில் ஒரு பாஸ்டர் சொன்னார், உங்களுக்கு தெரியுமா அந்த டாக்டர்கிட்ட போகாதீங்க. நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன், அவர் எனக்கு ஃபைல் போட்டு வச்சுருக்காரு. ஃபைல் பாருங்க, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்குறார். ஒரு பொம்பளை சொல்லுவாங்க, உனக்கு ஒரு ஃபைலு எனக்கு 2 ஃபைலு. இந்த பார், இதில் ஒரு ஃபைல் போட்டிருக்காரா, இது போன மாதம், அது இந்த மாதம். இன்னொன்று சொல்ல, எனக்கு 3 ஃபைல் போட்டிருக்காரு. அப்படியே சீட்டெல்லாம் பல பலன்னு போட்டு கொடுத்துருக்குறாங்க.
3 ஃபைல் கொடுத்தா என்னங்க ஆச்சு? முடிஞ்சிச்சு. உனக்கு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லாத உனக்கு 3 ஃபைல். அல்லேலூயா. என் ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே வேணாம். உனக்கு ஒரு ஃபைலும் கொடுக்க மாட்டார். அவன் ஃபைலில் எழுதி கொடுப்பான், டாக்டர் என் ஆண்டவர் உன்னை உள்ளங்கையில் எழுதி வச்சிருக்கிறான். ஒரு அலையில சொல்லுவோமா, உனக்கு என்ன தரணும், உன்னை எப்படி காப்பாற்ற, உன்னை எப்படி ஆசிரியர் ஆண்டவருக்கு தெரியும். இஸ்ரவேலுக்கு உண்டான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உனக்கு நான் நல்லது சொல்லி நீ நல்லபடியாக இருந்தா நீ போட்டு கொடுத்துட்டு அலையிற. தேவநாமத்துக்கு மகிமை உண்டான்னு ஜெபிக்கிறேன். எவனாச்சும் உன்னை கூப்பிட்டோம், அக்கா மாமா சித்தப்பா பெரியப்பா உன்னை கூப்பிட்டு விசாரிக்கிறானா, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, உடம்பு பார்த்துக்க, மற்றவங்க மாதிரி போய் சேர்ந்துடாத, ஆலயத்துக்கு வான்னு சொன்னோம்னா நீ என்ன பண்ணுற? அடுத்தவங்கள்ட்ட என்ன பண்ணுற? போட்டு கொடுத்து. ஆண்டவர் ஒன்றைய போட்டு கொடுத்துருவார். யாருக்கிட்ட? யமன்ட்ட போட்டு கொடுத்துருவாரு. அவன் டக்குன்னு அப்படி கயிறை அப்படி போடுவான், மீன் வலை வீசுகிற மாதிரி. அல்லேலூயா சொல்லுமா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டான்னு ஜெபிக்கிறேன். என்னடா ஆச்சு பாஸ்ட்டுக்கு இன்னைக்கு ஒரு மாதிரியாக பேசுகிறாரு, உள்ளதை சொல்கிறேன். அல்லேலூயா. இவன் என்ன பண்ணுறா? இருந்த பணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டா? செலவு பண்ணிட்டா. டாக்டராலையும் ஒரு புறம். அந்த டாக்டரை பற்றி என்ன சொல்லியிருக்கா வாசிங்க. மிகவும் வருத்தப்பட்டு. போதும். டாக்டரை பற்றி என்ன சொல்கிறா? இப்போ அவன்கிட்ட போனால் உருப்படவே இல்லை. இந்த டாக்டர்கிட்ட போனால் மாத்திரை சரியில்லை. இந்த டாக்டரை காசையே பிடிங்கிக்கிட்டு என்ன பண்ணிட்டான்? என்னை விட்டுட்டான்னு வருத்தப்படுகிறாள். இருந்ததெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. இப்போ என்ன நினைக்கிறா? எங்கே போனால் சுகமாகும், எங்கே போனால் நம்மளுக்கு வைத்தியம் சுகமாகும், எங்கே போனால் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் என்று அவள் ஆராய்ந்து அறிகிறாள். நீ மனசில் கை வச்சு சொல்லு. யாராச்சும் உன் சொந்த பந்தவனை கூப்பிட்டு எப்படி இருக்க செல்ல பொண்ணு, சாப்பிட்டியாப்பா, செல்ல பொண்ணுக்கு ஃபோன் அடித்தா அடுத்த நிமிஷம் எடுக்கும். கேளுங்க. இப்போ அடித்தோம்னா 3 நாள் கழிச்சு எடுக்கும், இல்லைன்னா எடுக்கவே எடுக்காது. ஏன்பா? திட்டுவீங்கன்னு பயமாக இருக்குல்ல. ஒரு இலையில சொல்லுவோமா, ஏன்பா போன வாரம் வரல, இல்லைன்னா நீங்கள் திட்டுவீங்கன்னு பயமா. நான் ஏன் திட்டுறேன்? அப்பயும் நான் எதுக்கு கூப்பிட்றேன்னா, ஏன்பா வரல, என்ன செஞ்சிச்சு, மச்சான் நல்லா இருக்காங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்கா, ஸ்கூலுக்கு போயிடுச்சா, நீ சாப்பிட்டியா, இந்த மாதிரி உன் சொந்த பந்தம் யார் கேட்குறான்? அல்லேலூயா. ஆனால் நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும்? இப்படி செஞ்சால் என்ன அர்த்தம்? இழிச்ச வாய மாதிரி இருக்கும். ஒரு அலையில சொல்லுவோமா, அவன் கேட்கணும். கேட்கலன்னா நம்ம யாரு? இழிச்சவாய். கேட்டால் தான் நல்லவன். அண்ணன் கேட்டுக்குவாங்க, அண்ணன் ஜெபம் பண்ணிக்குவாங்க. யாருப்பா சபையை கூட்டுறது? இதோ அவங்க கூட்டுவாங்க. யாரு? அவங்க கூட்டுவாங்க. யாருப்பா பாய் போடுறது? இதோ அவர் பாய் போடுவார். யாருப்பா ஊழியம் செய்கிறது? இதோ அந்த அக்கா ஊழியம் செய்யும். யாருப்பா பாஸ்டுக்கு துணையாக இருக்குது? இதோ அந்த அக்கா ஊழியம் செய்யும். ஆசீர்வாதம் நீ என் மடியில் போடு. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆசீர்வாதம் மட்டும் என்கிட்ட போடு, பாக்கியெல்லாம் மற்றவங்க பார்த்துக்குவாங்க. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தரை உண்மையாக தேடுவர்களுக்கோ அவர் ஒரு நன்மையும் முழு உள்ளத்தோடு கேட்க. எல்லா பலகீனத்தின் மத்தியிலும் தேவன் கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஒரு நாள் கைவிட மாட்டார். நம்ம எவ்வளவு எதிரி வந்தாலும் சரி. கோலியாத் வந்து டெய்லி கத்துறாங்க, டெய்லி வந்து கத்துறான். உன் ஊரில் ஒருத்தன் கூட கிடையாதா? இஸ்ரவேல்ல ஒருத்தன் கூட ஆம்பளையே இல்லையா? வெளியே வாடா. அவன் எந்த ஊருக்காரன்? அல்லேலூயா. டக்குன்னு சொல்லணும். அவன் எந்த ஊருக்காரன்? பெலிஸ்த நாட்டுக்காரன். டெய்லி கத்துறான், ஆம்பளை இருந்தால் வெளியில் வா. என்னோட ஒத்தைக்கு அவன் வந்து கும்பலாவான்னா என்ன பண்ணியிருப்பான்? சவுடு முன்னாடி நின்றுருப்பான். ஒத்தைக்கு ஒத்தவான சவுடு பின்னாடி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். நம்மளை காட்டி விட்டுற போகிறானுங்க, வெளுத்து எடுத்துருவானுங்க. ஒருத்தருமே வரத்துக்கு முடியலங்க. அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? உயிர் போனாலும் பரவாயில்ல, மக்களை பார்த்து. தாவீது வந்தாங்க, சின்ன பையன், ஒரு 14 வயசு. அல்லேலூயா. உயிர் இருந்தாலும் கர்த்தருக்கு, போனாலும் கர்த்தருக்கு. எப்படியாவது ஒரு நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்? அப்படி நம்ம இந்த மக்களுக்கு ஒருவேளை நம்ம இறந்துட்டா கூட மக்களுக்காண்டி போராடணும்னு என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் நினைப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணான்? அவனை கவன்கள் வீசி கொன்று போட்டான். அவன் சும்மா கல்லை தாங்க அப்படி வீசினான். ஆண்டவர் புரடியில் அடித்து என்ன பண்ணார்? அவனை குப்பை தள்ளி விட்டார். அதனால் நீ ஒரு கால் எடுத்து முன்னாடி வச்சேன்னா கர்த்தர் உனக்கு பதிலாக எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நீ வரணும் ஆலயத்துக்கு. இங்கே வந்துட்டேன்னா நீ தோத்தே போக மாட்டான். அநேக எதிரி வருவான். இந்த பக்கம் எதிரி வருவான், இந்த பக்கம் கூட இருந்து உன்ட்ட தின்னதே உன்னை போட்டு கொடுக்கும்.
ஏன்னா அது எதிர்பார்த்தது நம்மள்ட்ட கிடைக்கல. எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் லாபம். அதனால கொடுத்துக்கிட்டே இருந்தால் நல்லவன், கொடுக்கலன்னா முடிஞ்சு போச்சு. கொடுக்கறதுக்கு அவங்க என்ன கொள்ள பக்கம் நோட்டை அடிப்பாங்க. அப்போ தின்னதே உனக்கு போட்டு கொடுக்கும், உன்னை இல்லாமல் பண்ணுறதுக்கு பார்க்கும், உன்னை எரிச்சல் அடையும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நீ எவ்வளோ ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தாலும் அவர் கைவிட மாட்டார். ஏன்னா அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள். தான் பெற்ற பிள்ளைங்க யாராச்சும் அப்பா அம்மா வெறுப்பாங்களா? என்ன செஞ்சாலும் ஆண்டவர் வெறுக்க மாட்டார். அப்போ அடுத்த வசனம், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. போதும், இவ்வளோ நாள் எல்லா செலவும் பண்ணிட்டான், எல்லா செலவும் பண்ணிட்டான், எல்லா செலவும் காசெல்லாம் தீர்ந்து போச்சு. அப்போ யார்கிட்ட போனான் போது அவளுக்கு ஒரு நல்ல பொண்ணு என்ன பண்ணியிருக்கா? இயேசுவை நீங்கள் என்ன பண்ணுங்க, கும்பிடுங்க, உங்களுக்கு திரும்ப எல்லாம் கிடைக்கும். அப்போ தான் அவள் கேள்விப்படுறா. அப்போ தான் புத்தி வருது, இந்த தப்பை நம்ம முன்னாடியே என்ன பண்ணியிருக்கலாம், செய்யாமல் இருந்துட்டு இந்த நல்லது செஞ்சுருக்கலாமே, அவரை தேடி வந்திருக்கலாமே. இன்றைக்கி சில பேர் அப்படி தான் நினைப்பாங்க, நம்ம முன்னாடியே ஏன் இந்த பாஸ்டரை பார்க்க அழுதே சொல்லுவோமா. எல்லாரும் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனால் தேவன் என்னை விட்டு போகவே மாட்டான். அல்லேலூயா. அப்போ இவ என்ன பண்ணிட்டா, ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு அவன் நினைக்கிறா அவரை வந்து நம்மளுக்கு வணங்குறாரோ இல்லையோ, நம்மளை செய்கிறாரோ இல்லையோ, சோத்திரம் அழிவே சொல்லுமா, தலை சுத்துது. அப்போ அந்த வஸ்திரத்தை என்ன பண்ணணும், போய் தொட்டாலும் நம்மளுக்கு சுகமாயிடும். அவரை நேரம் நிற்கிறதுக்கு நம்மளுக்கு அருகதை. ஏன் அவ பயப்படுறாங்க? நம்ம முன்னாடியே ஏன் தேடலை? அல்லேலூயா. முன்னாடியே அப்புறம் கேள்வி கேட்பார்ல. இப்போ சில பேர் நினைப்பாங்க, இப்படி தெரிஞ்சு ஏன்ப்பா வரலன்னு. ஆண்டவர் உனக்கு முன்னாடியே தெரியும், என்னால் சுகமடைன்னு நீ கேள்விப்பட்டிருக்கிற, அப்போ நீ முன்னாடியே ஏன் வரல? எல்லா காசையும் செலவு பண்ணி இன்னும் அவட்ட ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை என்ன பண்ணியிருப்பான், இன்னும் 10 டாக்டரை போய் பார்த்துருப்பான். இப்போ ஒன்றும் இல்லைன்னும் போது எங்கே ஓடி வர்ற? உயிர் கொடுக்குற தேவனிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. உயிர் கொடுக்குற தேவனிடத்தில் ஓடி வருகிறாய். அவர் உயிரை மட்டும் கொடுக்க போறது இல்லைங்க, நீ இழந்தது எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பார். உனக்கு எதிரி எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை எதிரியே ஆண்டவர் தரைமட்டமாய் ஆக்கி போடுவார். உனக்கு எதிரியே இல்லாமல் ஆக்குவார். தேவனை அண்டிக் கொள்கிற யாவருக்கும் தேவன் சமீபமாய் இருக்கிற ஒருத்தரை ஆண்டவர் புறம்பே தள்ள மாட்டார். ஆனால் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே ஆண்டவர் எதிர்பார்க்கறது அன்பை எதிர்பார்க்கிறார். அன்பாக இருக்கணும், யார் மேலேயும் எரிச்சல் அடையக்கூடாது, யார் மேலேயும் கோவப்படக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறாரு, இயேசுகிட்ட போனோம்னா நமக்கு என்ன பண்ணிடும், சுகம் கிடைக்கும். அப்போ அவளுக்கு மனசில் இவ்வளோ காசு பணத்தை இழந்துட்டோமே, இவ்வளோ டாக்டரை நம்பணுமே, மனுஷனை நம்புறதுக்கு நான் ஏமாத்துறேன். அவனும் ஒரு மனுஷன் தான், டாக்டரும் ஒரு மனுஷன் தான், ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் மேல வசனம், உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவர் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான வசனமே எழுதுறான், முக்கியமான சத்தியம் எழுதுறான். கூட்டம் பயங்கரமா இயேசு பின்னாடி போயிட்டு இருக்கு. நல்லவங்க பின்னாடியும் கூட்டம் போகுது, கெட்டவங்க பின்னாடியும் கூட்டம் போயிட்டு. இப்போ ஒரு டாய்ஸ், ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார். டாய்ஸ்னா என்னங்க, பொம்மை மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார். அவரு போனால் என்ன பண்ணும், கூட்டம் போய்கிட்டே இருக்கும். அப்படியே உட்காந்துருப்பார், எதுவுமே பேச மாட்டார். அல்லேலூயா. ஆனால் அவரை உண்டாக்குனது, முதலமைச்சர் ஆக்குனது யாரு, ஆண்டவர். நம்ம அவருக்கு என்ன பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாடிச்சவன், உண்டாக்குனது தேவன். அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறா, கூட்டத்துக்குள்ளார பூந்து போய் எப்படியாச்சும் என்ன பண்ணிடுவோம், அந்த அவர் துணியை தொட்டுருவோம், நம்மளுக்கு சுகம் கிடச்சிரும். நேராக போய் என்னை ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீ யார், எங்கேருந்து வர்ற, இவ்வளோ நாள் ஏன் இப்படி பண்ணலை, எத்தனை நாள் உனக்கு இருக்குது, நீ முன்னாடியே என்னை தேடி வந்திருக்க வேண்டியது தானே, முன்னாடியே சபைக்கு வர வேண்டியது தானே, இவ்வளோ பணம் இதுக்கு சொல்லணும்னா திட்டுவார். அண்ணன் ஃபோன் பண்ணா சொல்லுதல்ல பண்ண, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் திட்டலாம் மாட்டேன். அல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை அழைச்சி வைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து வஸ்திரத்தை தொட்டதுமே வாசிங்க அந்த வசனத்தை மேலே, உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவர் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். போதுங்க. இப்போ நீங்க வந்த சர்ச்சுக்கு வந்த பிரேயர் பண்ண, உனக்கு சுகம் கிடைச்சிருச்சு. அதோட நம்ம என்ன பண்ணிடுறோங்க, டாட்டா காட்டிட்டு போயிடுறோம். தொட்டா அந்த உதிரப்போக்கு என்ன பண்ணிடுச்சு, நின்னதான் அவள் உணர்ந்துட்டா, நின்னதான் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி நம்மளுக்கு போகலை, இப்போ நம்ம நல்லா ஆயிட்டோம். அல்லேலூயா. நல்லா ஆயிட்டோம்.
அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியல, இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆண்டவருக்கு தான் யாருன்னு தெரியலையே. அல்லேலூயா. தொட்டதும் சுகம் கிடச்சிருச்சு, உணர்ந்துட்டா. இதோட போயிடுவாளா? முழுமையாக யாருங்க ஆசீர்வதிக்கணும்? ஆண்டவர் ஆசீர்வதி. இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறோம், வந்து நம்மளுக்கு தேவை முடிஞ்சிருச்சுன்னா டாட்டா காமிச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாஸ்ட்டு போன் அடிச்சா 10 நாளைக்கு எடுக்காது, 10 நாளைக்கே எடுக்காது. அவர் அழுத்து போய் என்ன பண்ணிடுவார், அப்படியே விட்டுருவார். நம்ம அதுக்கப்புறம் நம்ம அக்கா, தங்கச்சி, மாமா, மச்சான், சித்தப்பன், பெரிய பொண்ணோட சேர்ந்து என்ன பண்ணிடலாம், கூடி கும்பலாக போய் கும்மி அடிச்சுக்கலாம். அல்லேலூயா. அப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்க. தேவைப்படும் போது பாஸ்ட்டு, தேவைப்படாதப்போ கும்பல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வசனம், அந்த வேதனை நீங்கி, எந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தது அவள் சரீரத்தில் உணர்ந்தார். அடுத்த வசனம் வாசிங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். போதும், ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு யாரை தொட்டுட்டாங்க. இப்போ நம்ம ரோட்டில் போயிருக்கோம், இப்படி பிடிச்சிருந்தா தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் அவர் வானத்தையும் பூமி படைத்தவர். தொட்டதும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, யார் பையனை தொட்டதுன்னு கேட்குறார். சரியான கூட்டம் போய்கிட்டு இருக்கு. அப்போ கூட வந்தவங்க சொல்கிறாங்க, யாருன்னு எப்படி தெரியும், இவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு, யாருன்னு எப்படி தெரியுங்க, கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இவர்கிட்ட நிறைவான வல்லமைகள், கிருபைகள் கொட்டி கிடக்க. ஆண்டவர் அவர்கிட்டேருந்து ஒரு கிருபை போனால் தான் என்ன பண்ணும், நம்மளுக்கு ஆசீர்வதிக்க முடியும். அப்போ கிருபை இழந்து போகாதபடிக்கு தேவனோட கிருபை நம்ம பெற்றுக்கொண்டாதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். அப்போ யாருன்னு கேட்குறா, வாசிக்கலாம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அடுத்த வசனம். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். போதும். எல்லாரும் என்ன கேட்குறாங்க, ஏங்க இவ்வளோ கூட்டத்தில் யார் தொட்டாலும் தெரியும், யாராச்சும் ஒருத்தர் தொட்டிருப்பாங்க, இது போய் பெருசு பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் ஒரு புள்ளி வைக்கிறார், வாசிக்கலாம். இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். செய்தவனைன்னு போட்டிருக்கா, நல்லா பாருங்க. செய்தவனை, அதுதான் வார்த்தை. அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். முதல்ல என்னங்க கேட்டாரு, என்னை தொட்டது யார், யாருன்னு தான் கேட்டாரு. இப்போ என்ன சொல்றாரு, அவளுக்கு தெரியும் இவளுக்கு முடியலன்னு தெரியும். இங்க வந்திருக்க உனக்கெல்லாம் ஏதோ தேவை இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஒரு அலையில சொல்லுவோமா, வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். உன் சரீரத்துல வேதனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, தொல்லைகள் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். இதுதான் நேற்று ஆண்டவர் என்னோட பேசினார். 3 நாளா செய்தி எடுத்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாம இங்க யாருமே என்ன பண்ணல, வரல. ஏன்னா நல்லா இருந்தா தான் நம்ம வர மாட்டோமே. ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம் சத்தமா. நம்ம நல்லா இருந்தா என்ன பண்ண மாட்டோம், வரவே மாட்டோம். காசு பணம் இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருப்போம், அள்ளி அள்ளி கொடுப்போம். எல்லா பேய் நாயெல்லாம் வந்து தின்ட்டு போயிடும். நம்மளை விட்டுட்டு என்ன பண்ணிடும், போயிடும். நம்ம தனியாக உட்காந்து வேதனைப்பட்டு அழுது 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 ஃபஸ்ட்டு எல்லாம் கிடச்சனப்பா, இவங்க நம்மளுக்கு அக்கா மாதிரி, இவங்க நம்மளுக்கு தங்கச்சி மாதிரி, இவங்க நம்மளுக்கு அம்மா மாதிரின்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டோம். இன்றைக்கி அதெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, விட்டுடு போயிடுச்சு. இன்றைக்கி தனியாக நிற்க நம்ம அழுவும் போது துணைக்கு யாரும் இல்லை, ஆனால் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணிட்டாரு, என்னை தொட்டவள் எவளுன்னு சொல்லி ஆண்டவர் சுற்றி பார்க்கிறார். அவருக்கு தெரியும் இவளுக்கு முடியலன்னு தெரியும், தொட்டது ஒரு பொண்ணு தான்னு தெரியும். ஆனாலும் கூட இருக்கவங்க என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு பொண்ணு தான் தொட்டான்னு. நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சி நம்மளுக்கு இங்கே வர வேணாம், நான் திரும்பவும் ஆண்டவர்கிட்ட முழு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வசனம். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். போதும், சரியா போச்சா? இவரை தொட்டது யாருன்னு அப்புறம் சத்தத்துல கூட்டத்துல சொல்றாரு, என்னை ஒரு பொண்ணு தொட்டா அவ யாரு, பயம் வந்துருச்சு. நேரா வந்து அவர்கிட்ட முன்னாடி வந்து என்ன பண்றா, எல்லா உண்மையும். யாக்கோபு என்னங்க பண்ணான், பக்கத்து வீட்டுக்கு பண்ணானா, ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். ஆனால் ஏமாத்தி கொலை பண்ணலை, ஏமாத்தி திருடலை, வரண்டலை, ஆசீர்வாதத்தை தான் வாங்கிக்கிட்டான். அல்லேலூயா. அது மாதிரி இவன் ஏமாத்தி தெரியாம தான் ஆண்டவரை தொட்டா, ஆனால் தனக்கு சுகம் கிடைக்கணும்னு தான் தொட்டா. நேராக வந்து நின்று எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். இந்த மாதிரி இப்படி பண்ணினா ஆண்டவரே, இப்படி பண்ணினா, இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், இவ்வளோ இது பண்ணிட்டேன், எல்லா உண்மைகளையும் சொன்னாள்.
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அடுத்த வசனம். அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது போதும், என் மேல வச்ச நம்பிக்கை உன்னை காப்பாற்றியது. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்து. இன்னைக்கு நீ இந்த ஆலயத்துல கர்த்தரை நம்பி தான் வந்திருக்க. என்னை நம்பி வர்றாது, என்னை நம்பி என்ன பண்ணாத வராது, என்னால எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இந்த ஆலயத்துக்கு நீ யாரை நம்பி வந்தியோ அந்த நம்பிக்கை வச்சிருந்தா உன்னோட நம்பிக்கை என்ன பண்ணாது, வீண் போகவே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, என் மேல் வைத்த நம்பிக்கை உன்னை காப்பாற்றி இருக்கு. நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இங்க ஒரு வார்த்தை சொன்னாருங்க. அல்லேலூயா. கிடைச்சது அந்த சமயத்துக்குள்ள ஆசீர்வாதம் இல்ல, பெலன். நம்ம போய் தொட்டோம் இல்லையா, நம்ம ஆண்டவருக்குள்ள வந்தோம், சர்ச்சுக்குள்ள வந்தோம், பாஸ்டர் ஒரு பிரேயர் பண்ணாரு, முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, நல்லா ஆயிட்டேன். ஆனால் அடுத்த வாரம் வந்து முழுமையாக என்ன பண்ணணும், ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகணும். அல்லேலூயா. அவளை தொட்டதுக்கு அப்புறம் வசனத்தை சொல்றாரு, உடனே அவளுடைய உதரத்தின் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தது. அவள் சரீரத்தில் வேதனை நீங்கிடுச்சுன்னு அவள் சொல்லிட்டா. அப்பா அவளுக்கு நின்று போச்சு, கவலை இல்லைன்னு நினைச்சிட்டா. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்னை தொட்டது யாரு, எவ்வளோ ஒருத்தி தொற்றுக்கானது நேரம் ஒடியான்ட்டா. முடியாது சொன்னதுக்கு அப்புறம் இப்ப ஆண்டவர் வார்த்தை வருது பாருங்க. அவன் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இப்பதான் சொல்றாரு, இனிமேலுக்கு உனக்கு அது ஒண்ணுமே பண்ணாது. நீ என்ன பண்ண, ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தட்டிட்டு ஓடிடாத. அல்லேலூயா. நிறைய பேர் ஓடி உட்காந்துட்டு இன்னைக்கு தவிக்குது. மறுபடியும் பாஸ்டர்ட்ட போகலாமா, இல்லை செல்ல பொண்ணு கூப்பிடுவாரா, என்னை பத்தி பேசுறாரா, நான் வரவா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க சில பேர். ஏன்னா உனக்கு எங்கே போனாலும் என்ன பண்ணாது, ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு புதுசாக போகும்போது அப்படி ஜொலிக்கும் அப்படியே. அதுக்கப்புறம் ஏன்டா விட்டுட்டு வந்தேன்னு உட்காந்து வேதனையாக இருக்கும். அல்லேலூயா. உனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை மறந்து போகாமல் நன்றியோடு நீ தொடர்ந்து வந்தீன்னா ஒன்றா உனக்கு கொடுப்பார். நீ இழந்து போனது எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பாரு. என்ன இப்போ அவளுக்கு சுகம் கிடைச்சிட்டாலும் என்ன பண்ணிடுவா, எங்காச்சும் உழைச்சினாச்சும் அவள் சம்பாதிச்சு திரும்ப எல்லாத்தையும் மீட்டுக்கொள்வார். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.